ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட 2 பேர் வம்பு பண்ண வர கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டான். அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயின் இழுத்துட்டு ஓடிட எங்கடா போனான்னு சொல்லிட்டு தேடிட்டு அந்த பக்கமாக போயிட்டாங்களா. இவங்க 2 பேரும் ஒளிஞ்சுட்டு தானே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டாங்களான்னு நம்ம ஹீரோயின் கேட்க அவங்க இன்னும் போகலன்னு போய் சொல்கிறான். ஸோ இவளும் பயந்துட்டு அவனோட கோட்குள்ளே ஒளிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கா. தென் இப்போ கட் பண்ணி வீட்டுக்கு வந்ததும் கையிலலாம் அடிபட்டுருச்சு. ஸோ அவள் தான் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காளா. இவன் பார்த்துட்டே இருக்கேன். நீயா எதுதோ நினச்சா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இன்னும் உன்னை மன்னிக்கல. என்னால் உனக்கு அடிபட்டுருச்சுங்கிற கில்ட்டிக்காக தான் உன் வீட்டுக்கு வந்து நான் இப்போ மருந்து போட்டு விட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அதை போட்டு விட்டுட்ருக்க. அவன் பாட்டு கிஸ் பண்ணுறான். இப்போ நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு கேட்க அப்போது செடியூஸ் பண்ணால் கூட ஒர்க் ஆகாதான்னு கேட்குறான். அவளுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக அவன் கையை பிடிச்சிட்டு போகாதங்கிறான். என்னை விட நான் போகிறேன்னு சொல்லிட்டு கையை தட்டி விட என்னால் கையே தூக்க முடியல, ரொம்ப வலிக்குது. சரி பரவாயில்ல போ, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக மூஞ்ச வச்சுக்க. இவளால் எப்படி போக முடியும்? சரி இருக்கேன், நீ சீக்கிரமாக போய் தூங்கு, நான் என் ரூம்க்கே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இதைத்தான் இவனும் எதிர்பார்த்தான். அடுத்து பசிக்குதுன்னு ஃப்ரிட்ஜில் 2 ஆரஞ்சையும் பிரெட்டை எடுத்து வாயில் கடிச்சிட்டு திரும்பினா அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நகருங்க. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி பிரெட்டை கடிக்க அவ எதோ திட்டுவா போல. வாய்க்குள்ள பிரெட் இருக்கிறதால ஒன்றுமே புரியல. ஆனா இவனும் எனக்கு நிஜமாவே ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எத்தனை நேரம் வேணாம்பா நேரம் ரூம்க்கே தூக்கிட்டு போயிட்டான். இப்போ நெக்ஸ்ட் எழுந்து பார்க்க நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்படியே அவகிட்ட வந்து கொஞ்சல்ஸ போட மிஸ்டர் தங்ஷி ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்றா. அப்போ நேற்று நைட்டே நம்ம ஒன்று சேரலையான்னு கேட்க அப்போ நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா நீவ கேட்குறியா. ரொம்ப கல் நெஞ்சக்காரி ஆயிட்ட ஹுவா, நீ முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டேன்னு இவ சொல்லவும் நம்ம அடல்ட்ஸ் நேற்று நைட் நடக்கிறது அது எதார்த்தம். நீ நல்லபடியாக திரும்பி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட, அதை என்னால் மன்னிக்கவே முடியாது. இன்னும் கூட நீ அதுக்கான காரணத்தை சொல்லவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இப்போவாவது சொல்லுடான்னு கேட்குறா. ஆனால் அவன் சொல்லவே இல்லையா. எனக்கு இன்னைக்கு ஹுவா குரூப்போட மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடவும் இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஜின்னை பார்த்ததும் உடனே எனக்கு கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறான். அதை நேற்று நைட்டு தான் சொன்னலடாங்கிற மாதிரி இவ பேசிட்டு இருக்க. என்ன திரும்ப 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்களான்னு கேட்கவும் கப்பல்ஸ்ல அதெல்லாம் சேர்றது சாதாரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயின் இப்போ மீட்டிங்ல தான் இருக்கா. ஹுவா குரூப்போட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இவளோட கம்பெனிலையும் ஷேர்ஸ் போட்டிருப்பாங்க போல. ஸோ தங்ஷியெல்லாம் கணக்கில் அவனோட ஷேர்ஸை வித்துருங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்றாங்க. அது எப்படி அவனோட உரிமை, அது நம்ம அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இவ சொல்ல, ஒன்று நாங்கள் சொல்ற மாதிரி நீங்க பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஹுவா குரூப்போட சேர்மேனா ஆகிறதுக்கு நாங்கள் யாருமே ஒத்துக்க மாட்டோங்கிற மாதிரி பிளாக்மெயிலாம் பண்ணுறாங்க. இவளுக்கு என்ன பேசுனே தெரியல. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து மிஸ் ஹுவாவோட டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் வாலண்டியராக நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்டயும் கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ கட் பண்ணி வெளியே வந்தவன் நேற்று நைட் ஹுவா கிட்ட வம்பு பண்ண வந்தவங்கள யார் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்கணும். லூவை கொஞ்சம் கண்காணிங்கிற மாதிரி ஆள் வச்சுட்டு இவன் நம்ம ஹீரோயினோட ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பான்ல. அப்போ முன்னையே லூ என்ன சொல்லியிருப்பா, ஹுவா குரூப்போட மொத்த சொத்துக்கான வாரிசே ஹுவா தான். அவளை கல்யாணம் பண்ணா மொத்த சொத்தும் உனக்கு வந்து சேர்ந்துடுங்கிறதுக்காக தான் அவளோட அப்பா உன்னை கொல்றதுக்கே ஆள் வச்சாருன்னு தான் சொல்லியிருப்பா. ஆனா இவனுக்கு அந்த ஷூட்டிங் இன்சிடென்ட் எல்லாம் நடந்தது இல்லையா, அதுல இருந்து தப்பிச்சிட்டான். அதுல இருந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா தான் ஹுவாவோட அப்பா தொலைஞ்சு போன நம்ம ஹீரோயினையே கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. ஸோ அவர் கண்டிப்பாக கொல்றதுக்கு ஆள் அனுப்பி இருக்கிறது டவுட்டு தான். உண்மையான கொலைகாரன் வேற யாரோ இருக்கான், அவனை கண்டுபிடிச்சி ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக உன்னோட ஷேர்ஸ் எல்லாம் ஹுவா குரூப்புக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அது உனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையான்னு கேட்க நானே மனசுடைஞ்சு போயிருக்கேன், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ என்ன பார்த்துப்பல அது போதுங்கிற மாதிரி சொல்றான். இவளுக்கே என்ன பேசுறேன்னு தெரில. நீ பாரு ஹுவா, சீக்கிரமா உன்னை பார்க்கணும்னு நினைச்சுதான் திரும்பி வந்ததே. அப்படிதான் நான் உன் கூடவே இருந்தேன். ஆனா என்ன, உன்னை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, அதனால தான் உண்மையை சொல்ல முடியல. நீ என் கண்ணு முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நானும் ரொம்பவே ஹர்ட் ஆனேன். ஆனால் அதை வெளி காமிச்சிக்கல. அன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்டாரண்ட்ல நெக்லஸை கூட மிஸ் பண்ணிட்டு போயிட்டல, அதை நான் தான் திரும்பவும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததே. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு ஹுவான்னு கேட்க சரி போதும், சாரி சொன்னது போதும். நீ எதை ஃபேஸ் பண்ற, நீ எதை மறைக்கிற, இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. திரும்பவும் என்கிட்ட எதையும் மறைக்க மட்டும் கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே நைட்டு போல் அவன் மேலே படுத்துக்கிட்டு நீ என்கிட்டயே இருந்திருக்க, நீங்கிற உண்மை எனக்கு தெரியாமே இருந்திருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கிஸ் பண்ண போக அவனே எழுந்துட்டான். எப்படியோ நான் தான் தங்ஷிங்கிற உண்மை உன்கிட்ட சொன்னதுல ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எங்க லூக்க பார்த்தா பயங்கரமான ஒரு அறை விழுந்துட்டு இருக்கு. அடிக்கிறது ஜின்னு. உனக்கு தங்ஷியை பிடிச்சிருக்கு, சரி ஹுவாவை எதுக்காக ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்?
அவ எனக்கு சொந்தமானவ, அவ மேல கை வைக்க கூட உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான வில்லனா இருப்பான் போல. நம்ம ஹீரோயின் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் அனுப்புனால, அப்ப ரெண்டும் சேம் தான் வந்திருக்கும். ஆனா இவதான் இடையில காசு கொடுத்து 2 பேரும் வேற வேறங்கிற மாதிரி ரிசல்ட்டையே மாத்தி இருந்திருப்பா. இப்போ நான் அவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்காக தான் அந்த வேலையை பண்ணங்க. பிரிக்க பண்ணையா, அதனாலதான் இப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்ததே. நீ என்ன இவ்ளோ சொல்றல, நீ அப்படி என்ன பண்ணி கிழிச்சிட்டு இவன் கேட்கவும், ரைட்டு நான் எதுவும் பண்ணல உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, நான் உன்னை வார்ன் பண்றேன், தங்ஷியை தொட்ட அப்புறம் நீ அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றாளா. அவன் கழுத்தை பிடிச்சிட்டு, கார் ஆக்சிடென்ட்ல நீயும் இன்வால்வ் ஆகிக்கிறங்கிறத மட்டும் மறந்துடாத. ஹுவா அப்பாதான் ஆள் வச்சு அவனை கொல்ல ட்ரை பண்ணாருங்கிற பொய்ய நீ அவன் கிட்ட சொல்லியிருக்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே அவன் கிட்ட பொய் சொல்லியும் அவனை ஏமாத்தியும் தான் அவன் கூடவே இருந்துட்டு இருக்க. இத்தனை பண்ணியும் எதுவும் பண்ணாத மாதிரி மட்டும் நடந்துக்காதங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணதால தான் நான் இது எல்லாமே பண்ணங்கிறா. நான் ஃபோர்ஸ் பண்ணனா? நீ தானே தங்ஷி நினைப்பிலேயே தினமும் வாழ்ந்துட்டு இருக்க. கல்யாணம் ஆகிட்டு அவனுக்கு நடந்த எல்லாத்துக்கும் பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருந்தது அவன் அக்கான்னு பாவம் அவனுக்கு தெரியல. தெரியும் போது எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணோம், நீ இதை மறந்துடாதுங்கிற மாதிரி இவ சொல்ல, அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே ஜூசியா உன்னாலதான். வாங்மோவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறல, உன்னால ஹுவா குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணிட முடியுமா என்ன? இப்ப நான் பண்றதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு ஹுவா குரூப்போட ஷேர்ஸை எல்லாம் விற்கணும்னு சொல்லி யாருக்கோ கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இவ்வளவு ஹுவா குரூப்போட டைரக்டர் தானே. ஆக மொத்தம் ஹீரோவை கொல்ல ஆள் அனுப்புனதே இவங்க 2 பேரும் சேர்ந்துதான். இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காளா, சோ அவகிட்ட கூட எதுவுமே சொல்லாம அவன் பாட்டுக்கு எழுந்து போயிட்டான். இப்போ வந்து பார்த்தா லூதா ஏதோ பண்ணிருப்பா போல. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி எழுப்ப ட்ரை பண்ணா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. தலையில எல்லாம் பிளட் போய் கிடக்கு. தங்ஷி வந்துட்டியாங்கிற மாதிரி பார்க்க ஒரு குட்டி பிளாஷ்பேக். மா நானும் அப்ராட் போறேன், அங்க போய் தான் படிக்கணுங்கிற மாதிரி அம்மா கிட்ட கேட்டிருந்திருக்கா. நம்ம இருக்க சூழ்நிலையில உனக்கு காலேஜ் ஃபீ கட்டவே முடியாம இருக்கும், இதுல அப்ராடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா, சீக்கிரமாவே படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் அம்மாவோட கஷ்டத்தையே நீதான் குறைக்கணும்னு சொல்ல, தங்ஷி எல்லாம் அப்ராடுக்கு தான் போய் படிக்க போறா, நானும் போறேங்கிற மாதிரி இவ கேட்டிருந்திருப்பா. அவன் பணக்கார வீட்டு பையன், அவன் எங்க வேணா போவான், எப்படி வேணா படிப்பான், அவனோடலாம் நம்மள கம்பேரே பண்ணிக்க முடியாது. இந்த நிலைமையில உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதே வேஸ்ட் தாங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இவ அதை மீறி போய் படிச்சிருந்திருப்பா போல, என்னன்னு தெரியல. ஆனா இங்க இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டே அவ பாட்டுக்கு மயங்கிட்டா, இறந்தே போயிட்டா போல, என்னன்னு தெரியல. அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போக இங்க நம்ம ஹீரோயின் எழுந்து பாக்குறா, ஹீரோவை காணோமா. சோ டக்குன்னு கால் பண்ணி எங்க இருக்க அப்படின்னு கேட்கவும், யூஎஸ் கம்பெனில ஒரு சின்ன பிரச்சனை, நான் சீக்கிரமா அங்க போகணும், போர்டிங் டைம் வேற ஆயிடுச்சு, நான் போகணும், சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டு காலை கட் பண்ணிட்டான். என்னது தங்ஷி திரும்பவும் மறைக்கிறானே, இப்பெல்லாம் அவன் ரொம்ப மாறிட்டான், முன்ன மாதிரி இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. விழிஞ்சதும் இப்போ ஜின்னு வந்து ஒரு நியூஸை காட்டுறான். இது மாதிரி ஒரு பார்ல லூ இறந்து கிடந்திருக்கா, இதெல்லாம் அவளோட பிளட் தான், அவளை யாரோ கொண்டிருக்காங்க, இதுல தங்ஷியும் இன்வால்வ் ஆகியிருக்கான். பார்ல கேமரா இல்ல, ஆனா ரத்தக்கரையோட அவளை தங்ஷி தூக்கிட்டு போறது கீழே எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குங்கிற மாதிரி சொல்லி காட்டுறான். இல்ல தங்ஷி பிசினஸ் வேலையா யூஎஸ்க்கு போறேன்னு தான் சொன்னான். சோ ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருந்தா தெரியும்ல, அந்த எவிடன்ஸ் போதும் அவன் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தங்ஷி பேர்ல ஏதாவது டிக்கெட் புக் ஆகிருக்கான்னு சொல்லி விசாரிக்க, அந்த பேர்ல யாருமே புக் பண்ணல. சோ அவன் இங்கிருந்து போகவே இல்லை. தங்ஷி திரும்பவும் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு சொல்லி உடஞ்சு போயிட்டா. அடுத்து இப்போ செக்ரட்டரி கால் பண்ணி தங்ஷி இது மாதிரி ஒரு மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்கிறதுக்காக கம்பெனி முன்னாடி ஃபுல்லா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, வெளியவே போக முடியல. இதுல ஹுவா குரூப்போட ஷேர்ஸ் எல்லாம் யூஎஸ் கம்பெனி ஒன்று வாங்கியிருக்காங்க. இதே கம்பெனி தான் ஏலத்துல ஹுவா குரூப் வாங்க வேண்டிய டைமண்ட் சுரங்கத்தை அவங்க வாங்கியிருந்திருப்பாங்க. இப்படியே போறதை பார்த்தா ஹுவா குரூப் மொத்தத்தையும் முழுங்கிடுவாங்க போல அவங்க. ஏன்னா ஹுவா குரூப்போட அதிகப்படியான ஷேர்ஸை இப்போதைக்கு அவங்க தான் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இவளுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, ஜின்னோட கம்பெனி அதுக்கு அடுத்த அதிகப்படியான ஷேர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க, அவர்கிட்ட பேசி நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க டாப் ஷேர் ஹோல்டர் ஆயிடுவீங்க, சோ இப்போதைக்கு எந்த பயமும் இல்லைங்கிற மாதிரி அவ சொல்ல, அதுக்காக இப்ப நேரா ஜின்னை மீட் பண்ணி இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உன்னோட ஷேர்ஸை கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்க, ஹுவா இது என்னோட கம்பெனி மட்டும் இல்ல, நானா இதை முடிவு பண்ண முடியாதுங்கிறா. சரி இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு மாதிரி ஆயிட, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்கவும் சொல்லுன்னு சொல்லி கேட்குறா. நம்ம 2 பேரும் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா என்னோட ஷேர் உன்னோட ஷேர் எல்லாமே ஒன்னாயிரும், அதுக்கப்புறம் யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு சொல்ல, இவளால ஏத்துக்க முடியல. என்ன தங்ஷிக்காக யோசிக்கிறியான்னு கேட்க, அப்படி இல்ல இதுக்கு வேற ஏதாவது வழி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு இவளுக்கு சுத்தமா முகமே இல்ல. என்ன முடிவு பண்ண போறான்னு தெரியல.
அவங்க அப்பா வாழ்ந்த மொத்த வாழ்க்கையுமே அந்த ஹுவா குரூப் தானே. அதை விடவும் முடியாது. என்ன பண்ண போறான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு குட்டி ட்ரிப்புக்கு வேற போறேன். நாளைக்கு வீடியோ போடுறது டவுட்டு தான், பட் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக வீடியோஸ் வந்துடும். இன்னும் ஒரு 2 பார்ட்டில் இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சாரி, சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.